ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. وقال نبينا صلى الله عليه وسلم: ماء زمزم لما شرب منه، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நபிரான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை எப்படி பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், முஸன்னிஃபீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், வலிமார்கள், ஸாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஜ்தஹீன்கள், மஷாயிக்மார்கள், உலமாக்கள், மேலும் இந்த ஜுமாவிற்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. உலகம் முழுவதிலும் பிரதான சின்னங்களும் நினைவு சின்னங்களும் வியக்க வைக்கும் அதிசயங்களும் நிறைந்திருக்கிறது. உலக அதிசயங்கள் என்று மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சில அடையாளங்களை வெளிப்படுத்தி இது உலகத்தினுடைய அதிசயம் என்பதாக சொல்லி உலகத்தில் இருந்து எல்லோரும் அந்த இடத்திற்கு சென்று கண்டுகளிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் காண முடிகிறது. ஒரு மனிதன் உருவாக்கிய அதிசயங்களை பார்த்து பிரமித்து போய் இது மனிதர்கள் தான் உருவாக்கியதா என்ற ஒரு நிலைக்கு இவர்கள் வந்து விடுகிறார்கள். காலப்போக்கில் காலங்கள் மாற மாற அந்த அதிசயங்கள் எல்லாம் மங்கி போய் விடுவதையும் நாம் காண முடிகிறது. இல்லை, இது உலக அதிசயமாகத்தான் இருந்தது, இதை விட மிக அரிதான ஒரு அதிசயம் காண கிடைத்திருக்கிறது என்று அந்த அதிசயத்தை மேல்நிலைப்படுத்திவிட்டு இதை கீழே தள்ளக்கூடிய ஒரு நிலை. இறைவன் திருமறையில் சொல்கிறான், இறைவனுக்கென்று உலகத்திலே நிறைய சின்னங்கள் உண்டு, இறைவனுக்கென்று நிறைய அதிசயங்கள் உலகத்தில் உண்டு. ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. யார் இறைவனுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அதுதான் இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு என்பதாக இறைவன் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். அந்த அடிப்படையில் உலகம் வியக்கும் ஒரு அற்புதமான ஒரு அதிசயம் என்றால் ஜம்சம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிணறும் கிணற்றில் இருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரும் உலகளாவிய அதிசயம் என்று பார்க்கப்படுகிறது. மக்கமா நகரினுடைய காபாவின் கிழக்கு திசையில் கிட்டத்தட்ட 21 மீட்டருக்கு அப்பால் 66 அடி தொலைவிலே மகாமே இப்ராஹிமிற்கு பின்புறம் இருக்கக்கூடிய அந்த கிணறுதான் உலகளாவிய அதிசயத்தினுடைய பெயரை இன்றளவும் வாங்கியிருக்கிறது. உலகத்தினுடைய அதிசயங்கள் என்று போற்றப்பட்ட எத்தனையோ அதிசயங்கள் நாளடைவில் காணாமல் போய்விட்டது, மங்கி போய்விட்டது. இது மனிதர்கள் உருவாக்கிய அதிசயம், இது இறைவன் உருவாக்கிய அதிசயம். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றப்பட்ட அற்புதமான கிணற்றில் இருந்து வற்றாத தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது, கியாமத் நாள் வரைக்கும் வந்து கொண்டே இருக்கும். இது பேரற்புதம் என்பதாக உலகளாவிய அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இறைவனுடைய ஆணை, உங்களுடைய துணைவியாரையும் உங்கள் தனையனையும் நீங்கள் மக்காவிற்கு விட்டு செல்ல வேண்டும் என்று இறைவனுடைய கட்டளை. இறைவன் சொல்லிவிட்டான் என்ற அடுத்த மாத்திரத்தில் கட்டிய மனைவியையும் பெற்ற ஈன்றெடுத்த பிள்ளையும் அழைத்து கொண்டு ஒரு வனாந்திர காடு, ஒரு பாலைவன
காடு, யாரும் வராத சூழ்நிலை, எங்கும் தண்ணீரினுடைய கொஞ்சம் நீரோட்டம் கூட இல்லை, உண்பதற்கு சரியான உணவுகள் இல்லை. இறைவன் சொல்லிவிட்டான் என்ற ஆணை கிடக்க தன் மனைவியையும் பிள்ளையும் அந்த வனாந்தர காட்டிலே விட்டு செல்கிறார்கள். ஆள் நடமாட்டமே இல்லாத இடம். அங்கு சென்றவர்கள் யாரும் உயிரோடு வந்ததில்லை. யாரும் அந்த இடத்தில் குடிப்பதற்கு தண்ணீர் கிடைத்ததில்லை என்று சொல்லப்பட்ட ஒரு இடம்தான் மக்கமா நகரம். அந்த மக்கமா நகரத்திலே தனி நபராக தன் மனைவியையும் தனையனையும் அழைத்து கொண்டு வந்து விட்டு விட்டார்கள். விட்டு இறைவனிடத்திலே ரொம்பே நீ சொன்னாய் நான் செய்து விட்டேன் என்று அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு விட்டார்கள். இங்கு பார்த்தால் ஈன்றெடுத்த பிள்ளை கண்ணீர் விட்டு கதறுகிறது. தாகம் தொண்டையை அடைக்கிறது. கண்ணீர் விட்டு அந்த சிறிய பச்சிலம் குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது. தாயாரால் வேதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. 80 வயதிற்கு பின்னால் தன் கணவனால் தனக்கு கொடுக்கப்பட்ட குழந்தை, தன் கணவனுக்கு 80 வயது நிரம்பியதற்கு பிறகு இறைவனால் கொடுக்கப்பட்ட அருட்கொடை அல்லவா, அருட்செல்வம் அல்லவா அந்த திருக்குழந்தை. அந்த குழந்தையை பார்த்து கண்ணீர் ஒடிக்கிறார்கள். பெற்ற தாயால் உனக்கு கொடுப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை என்று கதறுகிறார்கள். தண்ணீரை தேடி ஓடுகிறார்கள். எங்கும் நீரோட்டங்கள் இல்லை, எங்கும் கிணறுகள் இல்லை, நீர் இருப்பதற்கான சாத்திய கூறுகள் கொஞ்சம் கூட இல்லை. இருந்தாலும் கூட தன் தனையனின் தன் பிள்ளையின் தாகத்தை தணிப்பதற்காக வேண்டி அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துணைவியார் ஓடுகிறார்கள். சஃபாவிற்கு ஓடுகிறார்கள், மர்வாவிற்கு ஓடுகிறார்கள். சஃபா என்று சொன்னால் அந்த மக்கமா நகரில் இருக்கக்கூடிய ஒரு மலை குன்று. மர்வா என்று சொன்னால் அதுவும் ஒரு மலை குன்று. கடுமையான பள்ளத்தாக்குகள் நிறைந்த மலை குன்று, முற்கள் செடிகள் நிறைந்த மலை குன்று. தன் பிள்ளையின் தாகம் தணிக்க வேண்டும், ஏதாவது அங்கு தண்ணீர் கிடைக்குமா என்று அந்த தாய் கதறலோடு ஓடுகிறார்கள். மேலே ஏறி வருகிறார்கள். தண்ணீர் கிடைக்கவில்லை. மீண்டும் தன் தனையனை பார்க்கிறார்கள். கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது அந்த பச்சிலம் குழந்தை. மர்வாவை நோக்கி ஓடுகிறார்கள். மலை குன்றின் மீது ஏறுகிறார்கள். ஆனால் அப்போதும் அவர்களால் அந்த தண்ணீரை பெற்றுக் கொள்ள முடியவில்லை. பரிதவித்த தாய் தன் பிள்ளையை வந்து பார்க்கிறார்கள். பிள்ளை கதறி கொண்டிருக்கிறது. இவ்வாறாக 7 தடவை சஃபா என்ற அந்த மலை குன்றிலும் மர்வா என்ற மலை குன்றிலும் அந்த பெற்ற தாய் ஓடிக்கொண்டு வருகிறார்கள். தன்னால் கதறலை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எப்படியாவது அந்த பிள்ளையினுடைய தாகத்தை அணைச்சிடணும்னு அந்த தாய் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு போகக்கூடியவங்களுக்கு தெரியும், இன்னைக்கு சஃபாவும் மர்வாவும் எங்கு பார்த்தாலும் குளிரூட்டப்பட்டு மிக நீண்ட பெரிய மின்விசிறிகள் எல்லாம் வைக்கப்பட்டு அங்கே அருகில் சம்சம் தண்ணீர் எல்லாம் வைக்கப்பட்டு மிகப்பெரிய இலகுவான சொகுசு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் காலம் அன்று அப்படி இல்லை. மிகப்பெரிய மலை குன்றாக இருந்தது. அதில் ஏறி வருவது மிகப்பெரிய சிரமம். இன்றும் கூட உம்ரா செல்லக்கூடியவர்கள், ஹஜ்ஜிற்கு செல்லக்கூடியவர்கள் சொல்வதுண்டு, அந்த சஃபால இருந்து மர்வாவுக்கும் மர்வால இருந்து சஃபாவுக்கும் நடந்து வந்தது பெரிய கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியா ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட ரொம்ப கஷ்டமா இருக்குது. கொஞ்சம் நடந்தா கூட தண்ணீர் தாகம் எடுக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் ஏராளம். ஆனால் அந்த நிலைகளை தாண்டி மிகப்பெரிய அந்த மலையிலே, அந்த மலை குன்றிலே அந்த தாயார் ஓடி இறங்கி 7 முறை வந்து தன் பிள்ளையின் தாகத்தை அணைக்க போராடினார்கள் என்று சொன்னால் அந்த தாயினுடைய தியாகம் அளவிடற்கரியது. கடைசியில வந்து பார்க்கிறாங்க, அந்த பிள்ளை அழுது கால்களால் அந்த மண்ணை கொஞ்சம் ஆட்டி அந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு சிறிய பள்ளம் தோன்றுகிறது. அதிலிருந்து இறைவன் நீரூற்றை பொங்கச் செய்கிறார். உடனே அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன் பிள்ளையின் தாகத்தை தணிக்கிறார்கள். தணித்து விட்டு அந்த தாய் அதோடு நிறுத்திக் கொள்ள முடியவில்லை. அந்த தண்ணி வந்த இடத்தை அடைச்சு வைக்கிறார். தண்ணி அது பாட்டு பீறிட்டு போய்கிட்டு. அப்போ அந்த தண்ணீரை அடைத்து விட்டு
ஒரு மண்ணை கொண்டு அடைத்து விட்டு ஜம்சம் தண்ணீரை நின்று விடு என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள், யர்ஹமல்லாஹு உம்ம இஸ்மாயில், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் ஹாஜரா அம்மையாருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அல்லாஹ் கிருபை செய்வானாக. லவ் துரிகத் ஜம்சம், அந்த தாயார் மாத்திரம் அந்த ஜம்சம் தண்ணீரை அணைக்கட்டு போல அடைத்திருக்காவிட்டால் லகானத் ஜம்சம் ஐனன் முஅய்யனா, ஜம்சம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு கிணற்றாக ஒரு இடமாக இருக்கும். ஆனால் அந்த தாய் செய்த அந்த தியாகம் மிகப்பெரிய உன்னதத்தை ஏற்படுத்தி விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். கைரு மாஇ ஜம்சம் அலா வஜில் அர்தி மாஉ ஜம்சம், இந்த உலகத்தினுடைய நீர்களினுடைய மேலாண்மையில் மிகச்சிறந்த நீர் என்று சொன்னால் அது ஜம்சம் என்ற தண்ணீர் என்பதாக, கிணறு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். நான் எப்போதும் சொல்வதுண்டு, சில விஷயங்களை பார்த்தாலே நன்மை என்பதாக சொல்வதுண்டு. அதிலே பெருமானார் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், வன்னதுரு ஃபீ ஜம்சம், ஜம்சம் தண்ணீரை பார்த்தாலே இபாதத்து, அது வணக்கம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு வஹிய தஹத்துல் ஹத்தாயா, அது பாவங்களை எல்லாம் தகடுபொடியாக்கிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு என்ன இருந்துச்சுன்னு சொன்னா, இதா அராத அய்யுத்ஹிஃபர் ரஜுலு பிதுஹஃபதி, யாருக்காவது அன்பளிப்புகளை கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் விரும்பினால் சகாஹும் மின் மாஇ ஜம்சம், அவர்களுக்கு ஜம்சம் என்ற நீரூற்றை தண்ணீரை கொடுக்கக்கூடிய வழக்கம் பெருமானாருக்கு தொடர்படியாக இருந்து வந்தது என்று ஹதீஸிலே அறிவிக்கிறார்கள். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா தவாஃப் செய்வார்களாம். கஅபாவை தவாஃப் செய்துவிட்டு 2 ரக்அத் தொழுதுவிட்டு, தொழுததற்கு பிறகு அந்த சஃபா என்ற மலைக்குன்றிலும் மர்வா என்ற மலைக்குன்றிலும் தொங்கோட்டம் ஓடிவிட்டு நேராக ஜம்சம் என்ற கிணற்றுக்கு அருகில் வருவார்களாம். வந்துவிட்டு யா குலாம் இன்ஸில்லி மின்ஹா தல்பன், தம்பி அந்த கிணத்துல இருந்து கொஞ்சம் ஒரு வாளி தண்ணி எடுத்து தாங்களேன்னு சொல்லி அங்க நிக்கிறவங்களை கேட்டு ஒரு வாளி தண்ணீர் வாங்குவார்களாம். அதை தாகம் தீர புனிதம் என்று குடித்துக் கொண்டே இருப்பார்களாம். குடிப்பது மாத்திரமல்ல, மீதி உள்ள தண்ணீர்களை தலையிலும் மேனியிலும் தேய்த்துக் கொள்வார்களாம். இது இறைவன் புறத்தில் இருந்து வழங்கப்பட்ட அற்புதமான பானம் அல்லவா, அற்புதமான நீர் அல்லவா, சொர்க்கத்தினுடைய நீரோடை அல்லவா என்று பூரிப்போடு தன் மேனியிலே தடவி கொள்வார்கள் என்று வரலாறுகளில் நாம் பார்க்க முடிகிறது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஸல்லூ ஃபீ முஸல்லல் அஹ்யார், பெருமக்கள் எல்லாம் எந்த இடத்திலே நின்று தொழுதார்களோ அந்த கண்ணியமான இடத்திலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். வஷ்ரபூ மின் அஷ்ராபில் அப்ரார், நல்லோர்கள் மேன்மக்கள் எந்த இடத்திலே வானம் பருகினார்களோ தண்ணீர் குடித்தார்களோ அந்த இடத்தில் தண்ணீரை குடித்துக் கொள்ளுங்கள் என்று எப்போது பார்த்தாலும் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்களாம். உடனே பக்கத்தில் இருந்தவங்க கேட்கிறாங்க, மா முஸல்லல் அஹ்யார், நல்லோர்கள் தொழக்கூடிய இடம் எதுன்னு கேட்பாங்களாம். கேட்டா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்களா, தஹத்தல் மீசாப், அந்த கஅபத்துல்லாஹ்வுக்கு மேல மழை பெய்தால் தண்ணீர் வடிவதற்கென்று ஒரு பைப் இருக்கும். அந்த பைப்பில் இருந்து தண்ணீர் வடியும். அந்த இடத்திற்கு பெயர்தான் மீசாபே ரஹ்மத் என்று சொல்வார்கள். அந்த இடத்தில் நின்று தொழ வேண்டும் என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் கஅபாவின் மழைநீர் வடிகால் குழாய் கீழ்ப்பகுதியில் தொழ வேண்டும் என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்வார்களாம். வமாஷருல் அப்ரார், நல்லோர்களின் குடிபானம் எது என்று கேட்கும் போது ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்வார்களா, மாஉ ஜம்சம், ஜம்சம் என்ற தண்ணீர் தான் நல்லோர்களின் குடிபானம் என்று சொல்வார்களாம்.
இந்த தண்ணீர் சாதாரணமான தண்ணீர் அல்ல, இறைவன் வழங்கிய வளமான அருட்கொடை. ஹஜ்ரத் அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு தடவை அபூ தர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக வேண்டி மக்காவுக்கு போயிருக்கிறார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை நாள் இங்க தங்கி இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அபூ தர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. மக்கால பெருமானார் இருக்கிறாங்க, இவங்களும் மக்கால தங்கி இருக்கிறாங்க. மக்கால தங்கி இருக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போறாங்க. மத்தா ஹாஹுனா மத்தா குந்த ஹாஹுனா, இந்த மக்காவிலே எத்தனை நாள் தங்கி இருந்தேன் என்று கேட்டபோது அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு சொன்னாங்களா, 30 யௌமன், 30 நாளா மக்கால தான் தங்கி இருந்தேன்னு சொன்னாங்களா. ஃபமன் கான யுத்இமுக, சாப்பாட்டுக்கெல்லாம் என்னப்பா செஞ்சீங்க, நீங்க வாழ்ந்த மக்கால தங்கி இருந்தீங்களேன்னு பெருமானார் அடுத்து கேட்டார்களா. உடனே அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களா, நான் சாப்பாடு எல்லாம் சாப்பிடவில்லை, இந்த 30 நாட்களும் ஜம்சம் தண்ணீரை குடித்தே என் பசியை ஆற்றிக் கொண்டேன் என்று சொன்னார்களா. மக்கானல்லி துஆமுன் இல்லா மாஹு ஜம்சம், எனக்கு உணவு என்று சொன்னால் அது ஜம்சம் என்ற குடிபானம் தான், அதைத்தான் நான் குடித்துக் கொண்டே இருந்தேன். ஃபஸமன்து ஹத்தா தகஸ்ஸத்து ருக்ன பத்னி, என் வயிறெல்லாம் முன்பு பசிப்பட்டினியால் வயிறுகள் மடிப்பாக இருந்தது. ஜம்சம் தண்ணீரை மாத்திரம்தான் 30 நாட்களும் குடித்துக் கொண்டே இருந்தேன். என் வயிற்றினுடைய மடிப்புகள் எல்லாம் பூரிப்பாக ஆகிவிட்டது என்று சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை குடித்ததற்கு பிறகு எனக்கு பசியினுடைய கொஞ்சம் மாதிரி கூட தெரியவில்லை, என் ஈரலில் பசியே வரவில்லை என்று ஹஜ்ரத் அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரிடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். 30 நாட்களாக வெறும் ஜம்சம் தண்ணீரை மாத்திரம் பருகி அந்த பெருமானார் வாழ்ந்து வந்தாராம். பெருமானாரிடத்திலே சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா, இன்னஹா முபாரக்கத்துன், இது பரக்கத்து பொருந்திய தண்ணீர், சாதாரண தண்ணீர் இல்ல, இறைவனால் அபிவிருத்தி செய்யப்பட்ட தண்ணீர். இது வயிற்றினுடைய பசிகளை எல்லாம் அடைக்கக்கூடிய ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான தண்ணீர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லி காட்டினார்களாம். ஹஜ்ரத் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நான் 40 நாளா ஜம்சம் தண்ணி குடிச்சிட்டு தான் வந்தேன், வேற எந்த உணவையும் நான் எடுத்துக்கல, எதையுமே சாப்பிடல, எனக்கு 40 நாட்களாக எந்த பசியும் வரவில்லை என்பதாக ஹஜ்ரத் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஜம்சம் தண்ணீர் தாகத்திற்கான தண்ணீர் மாத்திரமல்ல, நோய்களை எல்லாம் ஷிஃபாவாக்கக்கூடிய, நோய்களை எல்லாம் நிவாரணப்படுத்தக்கூடிய அற்புதமான தண்ணீர் இந்த ஜம்சம் என்னும் தண்ணீர். மாஉ ஜம்சம் ஷிஃபாஉன் மின் குல்லி தா, இந்த ஜம்சம் தண்ணீர் எல்லா நோய்களுக்கும் ஷிஃபா, எல்லா நோய்களுக்கும் நிவாரணி என்று பெருமானார் சொன்னார்கள். மாஉ ஜம்சம் லிமா ஷுரிபலஹு, நீங்கள் எந்த நியத்தை நாடி, எனக்கு உடல் நலம் ஆரோக்கியமாக வேண்டும், எனக்கு உடம்பு நல்லா இருக்கணும், எனக்கு என்ன தேவைகள் இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் என்ன பிரச்சனைகளாக இருக்கட்டும், குடிப்பதற்கு முன்னால் நியத்து செய்துவிட்டு அந்த தண்ணீரை அருந்தக்கூடிய சமயத்தில் இறைவன் அந்த நியத்துகளை, அந்த எண்ணங்களை கபூல் செய்கிறான் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். இன் ஷரிபுத்தஹு தஸ்தஷ்ஃபி ஷஃபாக்கல்லா, எனக்கு உடம்பெல்லாம் ஒரே பிரச்சனையா இருக்குது, நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், என்னுடைய நோயெல்லாம் சரியாகணும்னு நினைச்சு குடிச்சா ஷஃபாக்கல்லா, அல்லாஹ் ஷிஃபாவை தந்து விடுவான். வயின் ஷரிபுத்தஹு லிஷஅபிக, எனக்கு கடுமையா பசியா இருக்குது, சாப்பாடெல்லாம் வேணாம், ஆனா தண்ணி குடிச்சே என் பசியை ஆத்தணும்னு நினைச்சா அஷ்பஹக்கல்லா, பெருமானார் சொன்னார்கள், உங்கள் பசிகள் எல்லாம் பறந்து போய்விடும். வயின் ஷரிபல் கத்தரி லம் ஈக, உங்களுடைய தாகங்கள் தணிய வேண்டும் என்று இந்த தண்ணீரை நீங்கள் பருகினால் லமஹக்க கதஅஹுல்லா, அல்லாஹ் உங்களுடைய தாகங்களை தீர்த்து விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஹஜ்ரத்
உர்வத்தி பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கானத் தஹ்மீலு மாஉ ஸம்ஸம் ஃபில் கவாயித். எப்பயுமே ஆயிஷா ரலியல்லாஹு கண்ணாடி குடுவைகளிலே ஸம்ஸம் தண்ணீரை நிரப்பி வைத்திருப்பார்களா, சொல்லுவார்களா, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅல ذلك وكان يصب على المرضى ويستقيم. பெருமானார் சொல்வார்கள், பெருமானாருடைய பழக்கமும் அப்படித்தான், ஜம்சம் தண்ணியை கூடயே வச்சிருப்பாங்க. யாராவது உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அந்த ஜம்சம் தண்ணீரை குடிக்க கொடுப்பார்கள் என்பதாக ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு இந்த ஜம்சம் தண்ணீரை குடிக்கும் போது நல்ல நியத்துகளை செய்ய வேண்டும். உமர் ரலியல்லாஹு எப்பெல்லாம் இந்த ஜம்சம் தண்ணீரை குடிக்கிறாங்களோ குடிக்கிற நேரத்துல சொல்லுவாங்களா, அஷ்ரபு ஹாதா லிஅத்திஷி யௌமல் கியாமா. இந்த ஜம்சம் என்னும் பானத்தை நாளை கியாமத்தினுடைய வேளையிலே எனக்கு தாகம் இருக்கும் அல்லவா, அந்த தாகம் தணிய வேண்டும் என்ற நியத்திலே நான் பருகுகிறேன் என்று ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அடிக்கடி சொல்லிவிட்டு அந்த ஜம்சம் தண்ணீரை குடிப்பார்களா. அந்த ஜம்சம் தண்ணீரை குடிக்கக்கூடிய வேளையிலே அவர்களுக்கு உலகத்தினுடைய சிந்தனை இல்லை. நாளை கியாமத்தினுடைய வேளையிலே சூடு ஊதி எழுப்பப்பட்டதற்கு பிறகு கடுமையான தாகம் ஏற்படும். அந்த தாகத்தினுடைய நேரத்திலே ரப்பே இதன் பரக்கத்தினால் என் தாகத்தை தீர்த்து விடு என்ற நியத்திலே குடிப்பார்களாம். ஹஸரத் அபூ அப்துல்லா இப்னு அலி திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் தன் தந்தையினுடைய ஒரு அனுபவத்தை சொல்றாங்க. திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ்வினுடைய தந்தையார் ஒரு தடவை ஹஜ்ஜினுடைய காலகட்டத்துல ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. அந்த நேரத்துல தவாப் எல்லாம் செஞ்சுட்டாங்க. செஞ்சதற்கு பிறகு கடுமையான இருட்டு. இன்னைக்கு போல குளிரூட்டப்பட்ட ஏசி எல்லாம் அங்கு கிடையாது, வசதிகள் எல்லாம் கிடையாது. கடுமையான இருள் சூழ்ந்த நேரம். அந்த நேரத்திலே இவங்களுக்கு சரியான சிறுநீர் நெருக்கடி, யூரின் ரொம்ப நெருக்கடியா இருக்குது. யூரின் போகணும், சிறுநீர் கழிக்கணும், ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்குது. அந்த நேரத்துல என்ன செஞ்சாங்கன்னா, சரி சிறுநீர் கழிக்கலான்னு போனாங்கன்னா இங்க இருந்து போகவும் முடியல, இருட்டா இருக்குது. இங்க எல்லாம் ஹிஃப்து இன் ஹரஜ்து மினல் மஸ்ஜிதி அன்ன அத்தா பஅலத்தில் கலதா எல்லாம் அங்கங்க படுத்து கிடக்குறாங்க. இங்க தவாஃப விட்டு வெளியில போறான்னு பார்த்தா மக்களை மிதிச்சுக்கிட்டு தான் போகணும், இருட்டா வேற இருக்குது. இப்ப என்ன செய்யறதுன்னு கடுமையான திண்டாட்டம் ஏற்படுகிறது. அந்த நேரத்துல நேரா ஜம்சம் தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த கிணற்றுக்கு போனார்களாம். கிணற்றில் இருந்து தண்ணீரை எடுத்து அந்த ஹதீஸ் அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வருது, மாவு ஜம்சம் லிமா ஷரிப மின்ஹு. ஜம்சம் தண்ணீரை என்ன நியத்தை நாடி குடிச்சாலும் அது நிறைவேறுங்கிற அந்த ஹதீஸ் அவங்களுக்கு அப்ப ஞாபகம் வருது. தண்ணியை எடுத்துட்டு சொன்னாங்களா, எனக்கு கடுமையான சிறுநீர் நெருக்கடி, இப்போ எங்கேயாவது யூரின் பாஸ் பண்ணியே ஆகணும், ஆனா என்னால போக முடியாத சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு ரப்பே என் சிறுநீரை கட்டுப்படுத்திருன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு துவா செஞ்சாங்களா. அவங்க சொல்றாங்க, அதற்கு பிறகு எனக்கு சிறுநீர் வரக்கூடிய உணர்வே இல்லை, அடுத்த நாள் காலை வரைக்கும் எனக்கு சிறுநீர் வரவில்லை என்று ஹஸரத் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹினுடைய தந்தையார் கூறுகிறார்கள் என்று சொன்னால், அந்த ஜம்சம் என்னும் புனித நீர் நம்முடைய நியத்துக்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய தண்ணீர். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹினுடைய ஆசிரியர் ஹுமைதி ரஹ்மத்துல்லாஹ் ஹதீஸினுடைய நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு பெருமகளார். அவங்க ஒரு தடவை சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹினுடைய சபையில அமர்ந்திருக்கிறாங்க. அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில இவங்க இந்த ஹுமைதி ரஹ்மத்துல்லாஹ் என்ன செஞ்சாங்களா, உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கும் போது சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹ் ஹதீஸ் பாடங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்துல ஜம்சம் தண்ணீரை பத்தி சொல்றாங்க. ஜம்சம் தண்ணீர் ஒரு புனிதமான தண்ணீர், அந்த தண்ணீரை எந்த நியத்தை நாடி குடித்தாலும் அது நிறைவேறிவிடும் சொல்லிட்டு அங்கிருந்த மாணவர்கள் எல்லாம் குழுமி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த சபையில சொன்னாங்களாம். சொன்னதற்கு பிறகு அந்த இடத்துல தண்ணியும் கொடுக்கப்படுது. அப்ப எல்லாரும் தண்ணியை கையில வாங்கிட்டாங்க. வாங்கியதற்கு பிறகு ஒருத்தர் எந்திரிச்சாராம்.
எல்லாம் குடிக்க சொன்னாங்க. எல்லாம் அவங்க உங்களுக்கு என்ன நியத்தோ குடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் குடிச்சுட்டாங்க. குடித்ததற்கு பிறகு ஒருத்தர் எந்திரிச்சு சொன்னாரா, யா அபா முஹம்மத் அலைஸல் ஹதீஸு அல்லதி கத ஹத்தஸ்னா ஃபீ ஸம்ஸம் ஸஹீஹுன். ஓ ஸம்ஸம் தண்ணீரை பத்தி ஒரு ஹதீஸ் சொன்னீங்களே, அது உண்மைதானான்னு சொல்லி கேட்டாங்களாம். ஆமா உண்மைதான்னு சொன்னப்போ அந்த உயைனா ரஹ்மத்துல்லாஹி அந்த மனிதர் சொன்னாரா, ஃபைனி ஷரிபுத்துல் ஆன் தல்வன். இப்ப நான் ஒரு வாளி அளவுக்கு தண்ணியை குடிச்சிட்டேன். குடிச்சது மாத்திரமல்ல, அன்து ஹத்தி தனி பி மஹத்தி ஹதீஸி. அல்லாஹ்ட்ட என்ன துஆ செஞ்சேனா, இந்த சுஃபியான் இப்னு உயைனா மூலமா எனக்கு 100 ஹதீஸ் தெரிஞ்சுக்கணும், 100 ஹதீஸ் படிச்சுக்கணும்ங்கற நியத்துல நான் இப்ப தண்ணியை குடிச்சேன், எனக்கு ஹதீஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நின்றாங்களாம். வாயை திறக்கவில்லையா, சுஃபியான் இப்னு உயைனா அமர சொல்லி 100 ஹதீஸ்கள் படித்து கொடுத்ததாக வரலாறுகளில் பார்க்க முடிகிறது. இப்படியாக ஒரு ஸம்ஸம் என்பது உலகம் வியக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருட்கொடை. இந்த உம்ரா செய்யக்கூடியவர்களுக்கும் ஹஜ் போகக்கூடியவர்களுக்கும் இறைவனால் அங்கு வழங்கப்படக்கூடிய ஒரு உன்னதமான தண்ணீர் அந்த ஸம்ஸம் என்னும் அற்புதமான தண்ணீர். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅ வ அமலன் முத்தகப்பலா வ ஷிஃபாஅன் மின் குல்லி தாஇ என்பதாக துஆ செய்து விட்டு அந்த தண்ணீரை பருகுவார்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லிவிட்டு 3 முறை ஆற அமர மூச்சு விட்டு அந்த தண்ணீரை அற்புதமாக பருகி விட்டு அல்ஹம்துலில்லாஹ் இறைவனுக்கே எல்லா புகழும் என்று சொல்வார்களாம். 14 ஆண்டுகள் அந்த தண்ணீரை வைத்து ஆய்வு செய்த போது 14 ஆண்டுகளும் கூட அந்த தண்ணீர் கொஞ்சம் கூட கெடவில்லை. மக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம் என்று எல்லா அறிவியல் மூலக்கூறுகளும் இன்று சொல்லப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லா தாதுக்களையும் அடங்கிய ஒரு உன்னதமான தண்ணீர் தான் அந்த ஸம்ஸம் தண்ணீர். அந்த தண்ணீரை பருகக்கூடியவர்கள் என்ன நியத்தோடு குடிக்கிறார்களோ அதை ரப்பு நிறைவேற்றி தருகிறான். அல்லாஹ் தஆலா அங்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வயிறெல்லாம் நிரம்ப அந்த தண்ணீரை பருகக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக என்று துஆ செய்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்லாஹ்.